ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதல் நாட்டையே துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஆனால் அந்த துயரத்தின் மத்தியிலும் உள்ளூர் குதிரை ஓட்டிகளும் சுற்றுலா வழிகாட்டிகளும் டாக்ஸி ஓட்டுநர்களும் எதிர்பாராத ஹீரோக்களாக மாறி மதங்களை கடந்த மனிதநேயத்துடன் பலரின் உயிரை காப்பாற்றியுள்ளனர். முகத்திலும் உடலிலும் இரத்தக்கரை படிந்திருந்த சிறுவனை தனது முதுகில் சுமந்து சென்று காப்பாற்றிய சஜாத் அகமது, பாஜக இளைஞரணி நிர்வாகியின் குடும்பத்தை பாதுகாப்பாக மீட்ட நசாகத் அகமது ஷா, சுற்றுலாவாசிகளை காப்பாற்ற பயங்கரவாதிகளோடு மல்லுக்கட்டி உயிரை விட்ட சயீத் அடில் ஹுசைன் ஷா, துப்பாக்கிச் சூட்டில் தந்தையை இழந்த பெண்ணுக்கு சகோதரராக மாறிய உள்ளூர் ஓட்டுநர்களான முசாஃபிர் மற்றும் சமீர், கண்முன்னே கணவரை இழந்த பெண்ணை பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று கூறியவாறே காப்பாற்றிய உள்ளூர் முஸ்லிம் இளைஞர்கள் என காஷ்மீர் மக்களின் உதவிகள் மெய்சிலிருக்க வைக்கின்றன. சத்தீஸ்கரை சேர்ந்த பாஜக இளைஞரணி நிர்வாகியான அரவிந்த் அகர்வால் தனது குடும்பத்துடன் பஹல்காமில் சுற்றுலாவுக்கு சென்றுள்ளார். தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய போது அரவிந்த் அகர்வால் வேறு திசையிலும் அவரது மனைவியும் குழந்தையும் வேறு திசையிலும் சிக்கிக் கொண்டனர். தீவிரவாதிகள் நெருங்கி வந்து கொண்டிருந்த நிலையில் உள்ளூர் சுற்றுலா வழிகாட்டியான நசாகத் அகமது ஷா அரவிந்த் குழந்தையையும் மற்றொரு சிறுவனையும் கட்டி அணைத்துக் கொண்டு குடும்ப உறுப்பினர்களையும் அழைத்துக் கொண்டு நூலிழையில் உயிர் தப்பினார். தீவிரவாதிகளின் தாக்குதலில் இருந்து உள்ளூர் சுற்றுலா வழிகாட்டியான நசாகத் தான் தனது குடும்பத்தை காப்பாற்றியதாக பாஜக நிர்வாகி அரவிந்த் நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். ஆனால் சுற்றுலாவாசிகளின் உயிரை காப்பாற்றிய நசாகத்தின் உறவினரான சயீத் அடில் ஹுசைன் அதே தீவிரவாதிகளின் தாக்குதலில் கொல்லப்பட்டார். குதிரை ஓட்டியான சயீத் சுற்றுலாவாசிகளை அழைத்துக் கொண்டு பஹல்காம் சென்றுள்ளார். தீவிரவாதிகள் துப்பாக்கியுடன் நெருங்கிய போது சுற்றுலாவாசிகளை காப்பாற்ற அவர்களிடமிருந்து துப்பாக்கியை பிடுங்க சயீத் முயற்சித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தாக்குதலை தடுக்க முயன்ற சயீத்தை தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றனர். இதேபோன்று கொச்சியை சேர்ந்த ஆராத்தி என்ற பெண் தனது தந்தை மற்றும் குழந்தைகளுடன் தீவிரவாதிகளிடம் சிக்கியுள்ளார். மலைப்பகுதியில் இருந்து நுழைந்த தீவிரவாதிகள் ஆராதியின் தந்தையை சுட்டுக் கொன்றனர். கண்முன்னே தந்தை சுட்டுக் கொல்லப்பட்டதும் அவரும் அவரது குழந்தைகளும் கதறி துடித்துள்ளனர். பின்னர் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள காட்டுப்பகுதியை நோக்கி ஓடி மறைந்துள்ளனர். தனது போனில் சிக்னல் கிடைத்தபோது தனது ஓட்டுநர் முசாஃபிர் மற்றும் சமீருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். உடனடியாக அவரை மீட்ட உள்ளூர் ஓட்டுநர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று இறுதி வரை அவருடன் இருந்து தேவையான உதவிகளை செய்துள்ளனர். தாக்குதலில் தந்தையை இழந்த எனக்கு காஷ்மீரில் 2 சகோதரர்கள் கிடைத்துள்ளதாக ஆராத்தி நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். இதேபோன்று கணவனை பறிகொடுத்து நிர்கதியாக நின்ற சமயத்தில் தன்னையும் தனது மகனையும் உள்ளூர் முஸ்லிம் இளைஞர்கள் வந்து மீட்டதாக கர்நாடகாவை சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபரான மஞ்சுநாத்தின் மனைவி பல்லவி தெரிவித்துள்ளார். 3 இளைஞர்கள் பிஸ்மில்லா பிஸ்மில்லா என கூறியவாறே உதவிக்கு வந்ததோடு தனது மகனை தூக்கிக் கொண்டு பாதுகாப்பான இடத்தை நோக்கி ஓடியதாகவும் பல்லவி குறிப்பிட்டுள்ளார். துணிச்சலுடன் மீட்க வந்த அந்த இளைஞர்கள் எங்களுக்கு அந்நியர்கள் அல்ல, சகோதரர்கள் என உருக்கமாக கூறியுள்ளார். ஜெய்ப்பூரை சேர்ந்த புதுமண தம்பதிகள் புனேவில் இருந்து குடும்பத்துடன் சுற்றுலா வந்தவர்கள் என நூற்றுக்கணக்கான சுற்றுலாவாசிகளை உள்ளூர் மக்கள் பாதுகாப்புடன் மீட்டு சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்துள்ளனர். எங்கள் விருந்தாளிகளாக காஷ்மீருக்கு சுற்றுலா வந்த அப்பாவி மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் காஷ்மீர் மீது ஆறாத வடுவை ஏற்படுத்திவிட்டதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். காஷ்மீரின் பொருளாதாரத்திற்கு சுற்றுலா முக்கிய பங்காற்றி வரும் நிலையில் பஹல்காம் தாக்குதலால் இனி அப்பகுதியின் எதிர்காலமே கேள்விக்குறியாகி இருக்கிறது.